ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோ ஃபாத்தி ஃபேமிலி. இன்றைக்கி லன்ச் ரொட்டீனில் என்ன லன்ச் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னா, முட்டை குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதாவது இதை எக் கறின்னு சொல்லலாம், முட்டை கிரேவின்னு சொல்லலாம். நான் வந்து முட்டை குழம்புன்னு தான் பேர் வச்சுருக்கேன். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இது எப்படி செய்யலான்றதை நீங்களும் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? இன்றைக்கி கிச்சன் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அப்போ தான் நமக்கு சமைக்கிறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால். ஓகே, இப்போ நான் வந்து வீட்டில் காய்கறி எதுவுமே இல்லை, அதனால தான் இன்றைக்கி வந்து முட்டை குழம்பு செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன காட்டுறேன் அப்படின்னா, மொத்தம் 3 ஜார் இருந்தது. அதில் ஒரு ஜார் வந்து உடஞ்சிருச்சு. ரொம்ப கஷ்டமாக போயிட்டு, சரி ஓகே பரவாயில்ல. ஏன்னா அந்த இடத்துலையும் கொஞ்சம் எடுக்க முடியாத மாதிரி தான் இருந்தது. எடுக்கும்போது தவறி கீழே விழுந்துருச்சு. அதனால் அதுலேருந்து காஞ்ச மிளகா இருக்கவும் அதை வந்து வேற ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம் நாங்கள். அவ்வளோதான். முட்டையை வந்து நான் ஃபஸ்ட்டே பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். எப்போவுமே நம்ம முட்டையை அவிக்கும்போது கண்டிப்பாக கொஞ்சம் உப்பு போட்டு அவிக்கணும். அதுக்கப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்பு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை, நான் கேள்விப்பட்டது எல்லாமே. அது சுடுதண்ணியில் இருக்கும் இல்லையா, அந்த சுடுதண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் நார்மல் வாட்டர் வந்து ஊற்றி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக வந்து அந்த முட்டை ஓடலாம் உரிச்சிடலாம். அதுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். விருப்பப்படுறவங்க இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா ஈஸியாக வந்து முட்டை ஓடை வந்து நம்ம உரிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து எல்லா முட்டையும் வந்து நம்ம ஓட்டை உரித்து வச்சிட்டோன்னா நம்ம அடுத்தடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து அப்படியே நான்வெஜ் டேஸ்ட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா எல்லாமே சேர்த்து தான் நான் செய்ய போகிறேன். எல்லா டைமும் வந்து நம்ம இந்த காரக்குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்றோமே, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு முட்டை குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறை நான் வந்து உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு நான் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்லையுமே அந்த வீடியோ இருக்குது, அந்த ரெசிபி வீடியோ செக் பண்ணி பாருங்கள். வெறும் ரெசிபி வீடியோ மட்டும்தான் அது, சரிங்களா? அது வந்து ரொம்ப லாங்கெல்லாம் போகாது. அதோட லிங்க் வேணும்னா கேளுங்க. கேட்குறவங்களுக்கு நான் வந்து அதோட லிங்க் நான் சென்ட் பண்ணுறேன், சரிங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள், சென்ட் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, நம்ம அந்த மாதிரி செய்ய வேண்டாம். அதெல்லாம் செஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை தான் நல்லா சுட சுட சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு 2 முட்டை ஒவ்வொரு முட்டைன்னு கணக்கு பண்ணி அவிய போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு வந்து நமக்கு வெறும் தக்காளி, வெங்காயம் அந்த மாதிரி ஐட்டம் மட்டும்தான் தேவைப்படும். அதனால் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணிடலாம். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா இதுவும் ஒரு குழம்பு வெரைட்டியில் ஒன்று ஆகிடும் இல்லையா, அதுக்காக தான். ஃபஸ்ட்டு எப்படி செய்யலாம், நிறைய வீடியோஸ் நான் பார்த்தேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு இது இருக்கும், ஒரு முட்டை குழம்பு எப்படி செஞ்சு ஒரு தாட் இருக்கும். சரி, கொஞ்சம் வீடியோவை பார்த்து கொஞ்சம் நல்ல விதமாக செஞ்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், யூடியூப்பில் வந்து முட்டை குழம்பு ரெசிபின்னு போட்டேன். அது முட்டை குழம்புன்னு போட்டு தான் பாருங்கள், அது ஒரு முட்டை மட்டும் கொஞ்சம் லைட்டாக இதுவாகிடுச்சு. மற்ற முட்டைலாம் நல்லா சூப்பராக உரிச்சு எடுத்தாச்சு. சரி, ஓகே, கதைக்கு வருவோம். ரெசிபின்னு போட்டு பார்த்தா ஏகப்பட்ட முட்டை குழம்பு ரெசிபி வருது அதில். அதாவது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. முட்டை குழம்புன்னு போட்டிருக்காங்க, முட்டை தொக்குன்னு போட்டிருக்காங்க, அப்புறம் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு, முட்டை பொடி மாஸ் குழம்பு, அந்த குழம்பு அந்த குழம்பு போன குழம்புன்னு ஏகப்பட்ட குழம்பு வெரைட்டிஸுங்க. எனக்கு குழப்பமாயிட்டு ரொம்ப நேரமாக வந்து நான் அந்த வீடியோவே பார்த்துட்டு இருந்தேன். இவங்க என்னடி ரொம்ப நேரமாக குழம்பு வைக்க போகிறேன்னு சொன்னி இன்னும் போகல அப்படின்ட்டு இருந்தாங்க. இருங்க வீடியோ பார்த்துட்டு எதனா ஸ்பெஷலாக கற்றுக்கிட்டு போய் செய்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு 4-5 வீடியோ பார்த்தேன். அதில் எது நமக்கு கம்ஃபர்டபுளாக வருமோ அதில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 4-5 வீடியோவில் எடுத்துக்கிட்டு அது ஓகே இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் அப்படிங்க அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளே வந்தேன். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொத்தமல்லி, அப்புறம் கருவேப்பிலை, முட்டை இதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நமக்கு அந்த கரம் ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் தேவைப்படும். அதெல்லாம் நான் போடும்போது நான் 1 பை 1 உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் குட்டி குட்டியாக. தக்காளியை மட்டும் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ஜார் எடுத்து வச்சேன் நான். இல்லை, நம்ம வந்து வெங்காயத்தை கூட நம்ம அரைச்சே கூட சேர்த்துக்கலாம். இல்லாட்டி வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுக்கப்புறம் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து சரி ஓகே கொஞ்சம் வதக்கிடுவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தக்காளி மட்டும் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்படி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா சில வீடியோஸ்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லா சுட சுட சோறு கூட இந்த முட்டை குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. நம்ம இதுக்கு வந்து வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை, இந்த முட்டையே போதும் நமக்கு. ஓகே, இந்த தக்காளி கூட நான் என்னென்னலாம் சேர்த்து அரைக்க போகிறேன் அப்படின்னா, சோம்பு இருக்கு இல்லையா, அது வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சீரகம் எடுத்துக்கிட்டேன், அது ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான்.
இதுவே நார்மலாக காரக்குழம்பா செய்கிறதா இருந்தால் பூண்டு ஏற்கனவே போட்டுருப்பேன். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் இல்லையா, அதனால் அது வேணும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. வீட்டில் வேறு இந்த கரம் ஸ்பைசஸ்லாம் சுத்தமாகவே இல்லை. கொஞ்சம் இந்த கற்பாசி இருக்கு இல்லையா, அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அன்னாசி பூ, இந்த மராத்தி மூக்கு இருக்கு இல்லையா, அதுதான் இருந்துச்சு. சரி ஓகே, அதை எடுத்து வச்சுக்கலான்னு அதுக்கப்புறம் தான் சரி கொஞ்சம் பட்டை போடலான்னு சொல்லிட்டு பட்டையை நான் ரீஃபில் பண்ணவே இல்லை அந்த பாக்ஸில், அது மட்டும் தான் இருந்தது. அதனால் அப்புறம் அதையும் எடுத்து கொஞ்சம் உடச்சி போட்டுக்கிட்டேன் நான். நம்ம இந்த கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் கூட போட்டுக்கலாம், இல்லாட்டி அது போடாமல் கூட நம்ம செய்யலாம், நல்லா தான் இருக்கும். ஃபைனலாக இந்த கரம் மசாலா இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஆட் பண்ணாலே போதும். எங்கள் வீட்டில் செய்யும்போது சிக்கன் மசாலா ஆட் பண்ணுவாங்க. இதில் எங்கள் அக்காலாம் செய்யும்போது சிக்கன் மசாலா போட்டு இந்த முட்டை குழம்புலாம் செய்வாங்களாம். நான் அப்படி செஞ்சதில்ல. நார்மலாக வந்து நான் எப்போவுமே முட்டை குழம்புன்றது ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணிக்கவே மாட்டேன் வீட்டில். ஏன்னா சில பேர் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மெயினாக என்னென்ன நம்ம செஞ்சு கொடுத்தா தானே அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா. எனக்கே என்னைக்காவது ஒரு நாள் தான் அது இந்த மூளையை தட்டும், இன்றைக்கி முட்டை குழம்பு செய்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. சரி அது இந்த நாள் தான் போல சொல்லிட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ரொம்ப ரேர் தான் நான் செய்கிறது. ஃபஸ்ட்லாம் வந்து இந்த குஸ்கா அப்புறம் இந்த வெஜ் பிரியாணிலாம் செய்யும்போது என்ன பண்ணுவேன், முட்டையை வேக வச்சு அந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு சும்மா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் போட்டு நல்ல ஒரு தொக்கு மாதிரி செய்வேன் திக்காக. சும்மா சைடுக்கு இருக்கட்டும், அந்த வெஜ் பிரியாணிக்கு குஸ்காக்கு இருக்கட்டும்னு செய்வேன். அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது அதுக்கு மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில அதையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டேன், அப்படியே விட்டாச்சு. சரி ஓகே, இன்றைக்கி நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுப்போன்ட்டு இன்றைக்கி இதை ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அப்போ தானே கொஞ்சம் நிறையா கிடக்கும். ஒரு மீதி இருந்தால் கூட நைட்டுக்கு தோசைக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் நான் பண்ணேன் இன்றைக்கி. நிறைய பேருக்கு இந்த வெங்காயம் முழுசாக போட பிடிக்கலை, கட் பண்ணி போடுறது பிடிக்கலைன்னா நம்ம அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருந்திருக்கும். நான் கட் பண்ணியே போட்டுட்டேன். அடுத்த முறை நல்லா எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு செஞ்சு பார்க்கணும். சில பேர்லாம் தேங்காய்லாம் ஃபைனலாக அரைச்சிலாம் ஊற்றி பண்ணியிருந்தாங்க. ஆனால் தேங்காய் கூட இல்லை என்கிட்ட இன்றைக்கி பார்த்து, அதனால் நான் அதெல்லாம் ஆட் பண்ணலை. அதான் தக்காளி தான் அரைச்சி ஊற்றுறோம்ல, அதனால் அதுவே திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இருந்தாலும் அந்த தேங்காய் பால் அந்த தேங்காய்லாம் சேர்க்கும்போது கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதை நல்லா கட் பண்ணியாச்சு. கத்தி வாங்கின புதுசில் நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது அதோடய ஷார்ப்னஸ் போய்கிட்டே இருக்குது. சரி ஓகே, எல்லாமே ஒரு நாளாக மழுங்கிட்டு போயிடும்ல, அந்த மாதிரி தான் இந்த கத்தியும் போல். சரி ஓகே, கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். அதனால் இந்த வேலை எனக்கு ரொம்ப டக்குன்னு முடிச்சிட்டேன் நான். சீக்கிரமாக வேலை முடிஞ்சிருச்சு நமக்கு. ஏன்னா வெறும் இந்த வெங்காயம் வெட்டுற வேலை மட்டும் தானே, வேறு எதையும் வெட்ட வேண்டாம். அதனால் ஓகே, அவ்வளோதான். வெங்காயத்தையும் நறுக்கியாச்சு. சாப்பர் இருந்தது, அது இருந்து தான் இன்னும் கொஞ்சம் சுலபமாக வேலை முடிஞ்சிருக்கும். இன்னும் நல்லா குட்டி குட்டியாக வந்து இந்த வெங்காயம்லாம் நமக்கு கிடச்சிருக்கும். சரி, நான் அதையும் எடுக்கல. கடைசியில் அதை தான் ஞாபகம் வந்துச்சு எப்பவும் போல். சரி, கரம் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன், அவ்வளோதான். சரி, இப்போ வந்து இனிமேல் நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். இதுக்கப்புறம் லேட் பண்ண அவ்வளோதான். ஏன்னா ஆல்ரெடி டைம் ரொம்ப ஆகிட்டு. அதுக்கு முன்னாடி சரி ஓகே, பொடி ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம ஒவ்வொன்றா திறந்துட்டு இருக்க வேண்டாமே சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒரு தட்டை எடுத்துகிட்டு வந்து பொடியும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இது வந்து கடையில் ரெடிமேடாக வாங்கின குழம்பு மிளகாய் தூள் வந்து ரீஃபில் பண்ணி வச்சுருக்காங்க எங்கள் மாமியார். எனக்கு அது தெரியாமல் வேறு நான் அடுத்தடுத்த நாள்லாம் குழம்பு செய்யும்போது கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், என்னடா கலர் இவ்வளோ டார்க்காக இருக்குன்னும் போதே எனக்கு பொறி தட்டியிருக்க வேண்டாமா. ஏன்னா கடையிலலாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாலாம் கலர் சேர்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்கும் ரெடிமேட் பவுடரில். சரி ஓகே, அதெல்லாம் நான் இப்போ யோசிக்கவே இல்லை. சரி, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் பெப்பர் இருக்குல்லையே அதை எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா ஃபைனலாக சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் வேறு என்ன தூள் போடுவோம், உப்பு போடுவோம், அவ்வளோதான். சரி, ஒரு பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அதோட முடிஞ்சு. ஏன்னா இது வந்து ஒரு டைம் ட்ரிப்புக்கு போயிருந்தாங்க அவங்க, அந்த எங்கேயோ ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தாங்க, எங்கேன்னு மறந்து போச்சு. ஏதோ ஒரு ஏதோ இந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துக்கு தான் போயிருந்தாங்க. அப்போ வந்து இல்லை கேரளா சைடு எங்கேயும் போயிருந்தாங்க. அப்போ வந்து இந்த பிரிஞ்சி இலைலாம் வாங்கிட்டு வந்தாங்க. அது அந்த அளவுக்கு எனக்கு என்னமோ குவாலிட்டியாகவே இல்லை. எப்படா அதை முடிச்சு தள்ளுவோன்னு தான் இருந்துச்சு. ஒரு வழியாக எனக்கு அந்த இது முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வைக்கணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான், கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் இந்த முட்டை குழம்புக்கு.
கொஞ்சம் நல்லா எண்ணெய் மிதக்க செய்யலாமே அப்படின்னு சொல்லி தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த எண்ணெயும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சுட்டதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் நான். கொஞ்சம் இந்த நான்வெஜ் ஐட்டம்லாம் கொஞ்சம் செய்யும்போது எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தானே நல்லாயிருக்கும் இல்லையா? அதுக்குன்னு முட்டைலாம் வெஜ்ஜில் வந்துருச்சு இப்போது. இருந்தாலும் அதுக்குமே அப்படி தான், நம்ம இந்த நான்வெஜ் டேஸ்ட்டை செய்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக ஊற்றி செய்யலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்பைசஸாக போட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, மசாலா கொஞ்சம் போட்டுட்டு முட்டையை கொஞ்சம் அப்படியே பொரித்து எடுத்துக்க போகிறேன் நான். இப்போ அதை தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த முட்டையை கீற்றி விட்டுக்கிறேன். அப்படியே ஒரு முட்டையை அப்படியே 4 நாளாக கீற்றி விட்டுக்கிறேன். நான் அப்போ தான் கொஞ்சம் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும், நம்ம குழம்புக்குள்ளே போடும்போதும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கீற்றி விட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். ஓகே, எல்லா முட்டையுமே அப்படி நம்ம பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ கூட முட்டையை பொரிச்சு கூட எடுக்காமல் இருக்கலாம். பொரிக்காமல் கூட ஃபைனலாக மட்டும் கூட அந்த குழம்புக்குள்ளே முட்டையை போட்டுக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். நம்ம முன்னாடியே இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி போட்டோன்னா அது நல்லாயிருக்கும். வேணுன்றவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே கொஞ்சம் அது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் இது என்ன பண்ணுறேன், இதை போடுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக அந்த குழம்பு மிளகாய் தூள் இருந்துச்சு இல்லையா, அது ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். நான் 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக அதில் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த முட்டையில் அது ஒட்டும்னு சொல்லிட்டு. இதில் என்ன ஒரு இது பண்ணிட்டேன்னா, எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சு. அதில் டப்புன்னு அந்த மிளகாத்தூளை போட்டதுமே உடனே அது கரிஞ்சிட்டுருந்த விட கொஞ்சம் டப்புன்னு அது இதுவாகிடுச்சு. சரி, உடனே தூக்கி முட்டையை போடுவோன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் டப்புன்னு முட்டையை போட்டேன். இதனால் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாதுங்க. ஆனால் கொஞ்சம் நம்ம எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மசாலாவை சேர்த்துருக்கணும். நான் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, அப்புறம் எல்லா முட்டையும் போடுவோன்னு சொல்லிட்டு இருந்த முட்டையெல்லாம் ஒன்றா உள்ளே போட்டுக்கிட்டு இருந்தேன். மொத்தமாக போட்டால் தெரிச்சு வெளியே தள்ளிடும். அதனால் அவ்வளோதான், ஒவ்வொன்றா போட்டு விட்டுட்டு போடும்போது சிம்மில் வச்சதுனா சில சமயம் முட்டை வெடிக்கக்கூட செய்யும் இல்லையா, அதனால் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு அப்படியே நல்லா திருப்பி போட்டுக்கிட்டு இருந்தேன். எண்ணெய் சூடாக இருக்கும்போது அது மேலே இருக்கிற அந்த வெள்ளை இருக்கு இல்லையா, அது நல்லா சீக்கிரமாக பொரிஞ்சு வரும். அதுக்காக ஓகே, இப்போ இதை நல்லா பொரிஞ்சு வரட்டும். கை விடாமல் இப்படி கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி முட்டை சட்டியில் ஒட்டுங்க. அதனால் நான் அதை கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே, இங்கே பாருங்கள் நல்லா இதுவாகிடுச்சா. ஏன்னா இது கருகிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம், ஆனால் இது நல்லா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் இதே எண்ணெயில் தான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாத்தையுமே வதக்க போகிறேன். அதாவது வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் இதே எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் முட்டையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு இவ்வளோ எண்ணெயான்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம ஒன்றும் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ண போகிறதில்ல, உடனே யூஸ் பண்ண போகிறோம்ல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, முட்டை நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இப்போ எல்லா முட்டையுமே நம்ம எடுத்துட வேண்டியதுதான். எடுத்து அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். யாரெல்லாம் இந்த மாதிரி முட்டை குழம்பு செய்யும்போது முன்னாடி இதெல்லாம் பொரிப்பீங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக இந்த முட்டை எப்படி பொரிச்சுக்கலாம் அப்படின்றத நான் எப்படி எனக்கு முதல்ல தெரியும்னா, பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு முறை எங்கள் சித்தப்பா எங்கள் வீட்டுக்கு ஒரு முறை சமைச்சிருந்தாங்க. அப்போ அவங்க ஒரு முறை நான் முட்டை குழம்பு செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் இந்த முட்டை குழம்பு செஞ்சு தந்தாங்க. அப்போ அவங்க செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த முட்டையெல்லாம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு பேச்சுலராக இருந்தாங்க. எங்கள் சித்தப்பா எல்லோரும் பாம்பேயில் கடை வச்சுருந்தாங்க, ஒரு முறுக்கு கடை மாதிரி முறுக்கு கம்பெனி வச்சுருந்தாங்க அவங்க. அப்போ அவங்க இந்த மாதிரி செஞ்சுலாம் பழக்கமாக. அதனால் அவங்க முட்டையை என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பொரிச்சு தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதனாலே நான் அதுக்கப்புறம் ஒரு முறைலாம் செய்யும்போது வீட்டில் பொரிச்சு தான் எடுத்து செஞ்சேன். ஆனால் அது வீட்டில் யாருமே அந்தளவுக்கு லைக் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அதை விட்டுட்டேன். எல்லாேருக்கும் பிடிச்சதை நம்ம சமைச்சோன்னா நம்ம அதை சமைச்சு கொடுக்கலாம் அப்பப்போ. அது யாருக்குமே பிடிக்கல அப்படிங்கும்போது நான் அதை செய்யவே மாட்டேன், அவ்வளோதான், அதோட விட்டுருவேன். சரி, ஓகே, இப்போ இது வரைக்கும் இங்கே இது மாதிரி செஞ்சது இல்லையா, அதனால் இதை செய்வோன்னு சொல்லிட்டு தான் நான் அந்த அன்னாசி பூ, அதுக்கப்புறம் இந்த பிரிஞ்சி இலை, அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டேன் முட்டை எடுத்ததுக்கப்புறமா. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு முன்னாடியே போட்ட 1 ஸ்பூனுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதையுமே இந்த எண்ணெயிலே ஃபஸ்ட்டு நல்லா வதங்கட்டுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்தடுத்து பொருளை ஆட் பண்ணலாம். இந்த பச்சை வடை போகணும், அவ்வளோதான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு அது பச்சை வடை போயிடுச்சு அப்படின்னு எப்படி தெரியும்னா, சட்டியில் நல்லா அந்த இஞ்சி பூண்டுலாம் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சுனாலே அது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம், நல்லா வதங்கிட்டுன்னு. ஆக்சுவலாக இது போடும்போதே நல்லா வாசமாக இருந்துச்சு.
ஓகே. இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் நல்லா இதுவாயிரட்டும். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சா? நிறைய பேர் வந்து இதில் வந்து இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் லைட்டாக அரைச்சி அதுக்கப்புறம் முட்டையை சேர்த்துட்டு அவ்வளோதான், முட்டை தொக்கு ரெடின்ருவாங்க. நம்ம கொஞ்சம் திக்காக குழம்பு மாதிரி வைக்க போகிறதுனால கொஞ்சம் ப்ராசஸ் நிறையா தான் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் வந்து வெட்டி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினாலும் நல்லா தான் இருக்கும், இல்லாட்டி ஒரு 50 to 60% அளவுக்கு வதங்கினாலும் ஓகேவாக தான் இருக்கும். வெங்காயத்தை அரைச்சும் சேர்க்கலாம். அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு அது வதங்குறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு. ஏன்னா அந்த பச்சை வடைலாம் போகணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அதுக்காக சொல்கிறேன். அது மாதிரி நம்ம வெங்காயத்தை எப்போவுமே ராவாக அரைச்சி போடும்போது கண்டிப்பாக அது நல்லா வதங்கணுங்க, இல்லாட்டி அந்த பச்சை வடை இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த வெங்காய வடை. அதனாலே நான் மேக்ஸிமம் வந்து வெங்காயத்தை வந்து நல்லா கட் பண்ணதும் அரைச்செல்லாம் சேர்க்க மாட்டேன், வதக்கி வேணால் அரைப்பேன், அவ்வளோதான். அந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கட்டும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ நான் வந்து அந்த தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, தக்காளி, அதுக்கப்புறம் வந்து சோம்பு, சீரகம், கொஞ்சம் பட்டை, அதுக்கப்புறம் தான் கற்பாசி எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். யாரெல்லாம் இந்த மாதிரி முட்டை குழம்பு செய்வீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். நிறைய பேர் வீட்டில் உடச்சி ஊற்றின முட்டை குழம்புலாம் பண்ணுவீங்க இல்லையா. எங்கள் வீட்டிலலாம் முன்னாடி செய்யும்போது வந்து மதியானம் ஒரு வேளைக்கு மட்டும் தான் அதை செய்வாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு அதை உடச்சி ஊற்றின முட்டை குழம்புல வேறு அந்த முட்டை வேறு எனக்கு பிடிக்காது. அதில் உள்ள அந்த மஞ்சள் கருந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற அந்த வெள்ளையை கூட சாப்பிட்ருவேன். அந்த மஞ்சள் வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது உடச்சி ஊற்றினா. அதனாலே தான் நான் வந்து அதை செய்கிறதே கிடையாது. அவ்வளோதான். இது பக்கம் இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இது நான் ஃபைனலாக சாப்பிடும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சின்ன மிஸ்டேக், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் நீங்களும் வந்து செய்யும்போது எப்படின்னா அரைச்சும் சேர்த்துக்கலாம், ஓகேங்களா, இல்லாட்டி நல்லா வதக்கி சேர்த்துக்கோங்க. நான் இது பண்ணும்போது என்னாச்சுன்னா கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு இருந்துச்சு வெங்காயம். ஆனால் டேஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை, அது நல்லா தான் இருந்துச்சு. சிலருக்கு அந்த மாதிரிலாம் இருந்தால் பிடிக்காது இல்லையா, அதை வந்து நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இது இன்னும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிருச்சுன்னா நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து சொல்லுவாங்க, இந்த சிக்கன் கிரேவியாக இருந்தாலும் சரி, வெங்காயம்லாம் கொஞ்சம் அந்த நறுக்கு நறுக்கு இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வதக்கிருக்கலாம்ல அப்படிம்பாங்க. அதனால தான் வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி சில பேருக்கு பிடிக்காதுல்ல. ஓகே. இது வந்து வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கிருச்சு. இதுக்கு மேலே போட்டால் நல்லா கொஞ்சம் நல்லா கறிகணும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் அடுத்தடுத்த பொருளை சேர்த்துலான்னு மசாலா ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அது எல்லாமே இது கூட ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் நல்லா கலர் சேஞ்ச் ஆச்சு, நல்லா டார்க்காக கலர் மாறிக்கிட்டே வந்துச்சு. மசாலா ஐட்டம்ஸ் தான் அந்த எண்ணெய் கூட நம்ம சேர்த்து நல்லா வந்து வதக்கும்போது கலர் நல்லா கொடுக்கும். அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே வந்து இது கூட ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அலசி இது கூடவே சேர்த்துக்கிட்டேன். உப்பு வந்து நான் வெங்காயம் வதக்கும் போது போட்டேன் இல்லையா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேணும்னா சேர்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு நான் அதுக்கப்புறம் போடலை, டேஸ்ட் பண்ணி பார்த்து சேர்த்துக்கலாம்னு. அவ்வளோதான். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம்னா நல்லது. போக போக தண்ணி ஆட் பண்ணணும், அதோடய டேஸ்ட்டே போன மாதிரி இருக்கும். அதனால் வந்து முன்னாடியே வந்து நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ சேர்த்துடலாம். இந்த மாதிரி முட்டை குழம்புலாம் செய்யும்போது ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேங்காயெலாம் சேர்க்க போகிறோன்னா பிரச்சனை கிடையாது, இல்லாட்டி கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றி சேர்க்குறது நல்லது. ஓகே. இப்போ இதை நல்லா கொதி வரணுன்றதுக்காக நான் மூடி வச்சுட்டேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தேன், அதுக்கே வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், ஏன்னா தண்ணி நான் அதிகமாக சேர்க்கல இல்லையா, அதனால என்ன இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஓகே. அவ்வளோதான். இப்போ இது நல்லாவே வந்து இதுவாகிடுச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. மசாலா வடை, இந்த பச்சை வடை எல்லாமே போயிட்டு அவ்வளோதான். சூப்பராக வந்து குழம்பு இதுவாகிட்டு பாருங்கள். இதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இந்த கரம் மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து 1 ஸ்பூன் கிட்ட, 1 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதை சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முட்டை எல்லாத்தையுமே இது கூட ஆட் பண்ணிட வேண்டியது தான்.
ஒரு முட்டை போட்டேன், லைட்டாக வந்து வெளியே அந்த எண்ணெய் தெரிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஐயோ வேலைக்கு ஆகாதுடா சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக மொத்தமாக அப்படியே உள்ளத்துல கீழே எத்தையும் போட்டாச்சு. அதுதான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த முட்டை உள்ளேயுமே வந்து நமக்கு அந்த கிரேவி எல்லாமே போகும். ஏன்னா நம்ம அந்த கீத்தி விட்ருக்கோம் இல்லையா அதனால் வந்து அந்த முட்டையும் நல்லா அந்த ஃப்ளேவரோடு தான் இருக்கும். கொஞ்ச நேரம் இதை நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிவிட்டு கிண்டி விட்டுட்டுருந்தேன். இன்னும் இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் இது வந்து இருந்தாலே போதும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் இருந்தாலே போதும். அப்புறம் நமக்கு சூப்பரான முட்டை குழம்பு ரெடி ஆகிடும். அவ்வளோதான். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக வந்து இதில் இப்போ என்ன சேர்க்கணுன்னா வெறும் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான். சூப்பரான முட்டை குழம்பு நமக்கு ரெடி ஆகிடும். உப்புலாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டேன் ஃபைனலாக. ஏன்னா வந்து முன்னாடியே போட்டது இல்லையா, கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு. அதனால் லைட்டாக சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதான். நல்லா ஜென்டலாக மறுபடியும் ஒரு கிண்டி விட்டுட்டு அவ்வளோதான் முடிஞ்சது. இந்த முட்டை குழம்பு வந்து சப்பாத்திக்கு, அதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்ச சப்பாத்திக்கெலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் சோறுக்கு தான் வச்சு சாப்பிட்டேன். நல்லா சுட சோறு வடித்து வச்சு அதுக்கு தான் எல்லாருமே சாப்பிட்டோம். சப்பாத்திக்கு அதுக்கப்புறம் தோசைக்கெலாம் இது ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஏன்னா டேஸ்ட் வந்து அப்படியே நான்வெஜ் இதிலே இருந்தது, அதனால் வந்து தான் சொல்கிறேன். அவ்வளோதான். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தலையெல்லாம் தூவி நல்லா மறுபடியும் ஒரு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பி கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன் அடுப்பில். ஏன்னா எண்ணெய் ஒரு வாட்டி நல்லா பிரிஞ்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்படி தான் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கோம், மறுபடியும் கிண்டி விட்டு வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். கொஞ்சம் நல்லா அது நல்லா சுண்ட வர நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால தான். அவ்வளோதான். இப்போ நமக்கு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இனிமேல் நல்ல சூப்பரான ஒரு லன்ச் வந்து நமக்கு இப்போ ரெடியாக இருக்கா. இனிமேல் சுட சோறு கூட போட்டு சாப்பிட்றணும். அவ்வளோதான். செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, நமக்கு வந்து ரொம்ப நேரமே ஆகாது. முட்டை மட்டும் வீட்டில் இருந்தாலே போதும். அப்புறம் இந்த தக்காளி வெங்காயம் அவ்வளோதான். அப்புறம் அதை அடுப்பில் வந்து இறக்கிட்டேன். அப்புறம் கிச்சன் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டேன் நான். அப்போ தானே நம்ம அடுத்தடுத்த வேலை செய்ய ஈஸியாக இருக்கும். கிச்சனை விட்டு வெளியே போகிறப்போ கிச்சன் நமக்கு நீட்டாக இருக்கணும். அவ்வளோதான். சிங்க் வெளியில் பார்த்துட்டு விளக்கியாச்சு. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. ஓகே, வேறு என்ன வேணும்? அவ்வளோதான். இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஓகே, உங்ககிட்ட வந்து என்னென்ன ரெடி பண்ணியிருக்கின்றதை காமிச்சிடுறேன். ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இன்றைக்கி ரொம்ப சிம்பிளானது தான். சுட சோறு, அதுக்கப்புறம் முட்டை குழம்பு, அவ்வளோதான். மீதி பாத்திரத்துலலாம் என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கஞ்சி இருக்குது ஒரு இதில், அப்புறம் பால் இருக்குது, அவ்வளோதான். இன்றைக்கி இந்த 2 வேலையோட நம்மளோட லன்ச் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சுது. லன்ச் ரொட்டீன் விலாகு. ஓகே, இனிமேல் நான் சாப்பிடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகேங்களா? டேஸ்ட் எப்படி இருக்குன்னு அப்போ தானே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண முடியும். அவ்வளோதான். தட்டில் வந்து சோறும் போட்டாச்சு. குழம்பையும் வந்து இப்போ எடுத்து ஊற்ற போகிறேன். இது சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தனா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் டெய்லி போகிற ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு அப்போ தான் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். லாங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். அதுக்காக தான் சொல்கிறேன். டெய்லி நைட்டு 9 o'clock வந்து ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிடுவேன். செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு அப்படியே உங்களோட சப்போர்ட்டையும் வந்து தொடர்ந்து கொடுங்க. அவ்வளோதான். ஓகே, எல்லாமே எடுத்து வச்சாச்சு. நமக்கு எப்பவுமே ஒரு முட்டை போதும் சொல்லிட்டு ஒன்று வச்சு நான் மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நல்லா இந்த சுட சோறு குச்சி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவ்வளோதான். வேறு என்ன வேணும்? நம்மளோட வாழ்க்கையில் சோறும் ஒரு முக்கியமான ஒரு ஒரு பார்ட் தான். அதனால் அதை நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். ஃபைனலாக எப்பவுமே நான் சொல்கிறது தான், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.